அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2/11/2029 இந்த டேட்டில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக இந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய கேரக்டரோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த நம்பிக்கையை மாற்றிக்க மாட்டாங்க. அதிகமான கனவு உலகத்திலே இருப்பாங்க. அதாவது பகல் கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எல்லாரையும் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுடைய மைனஸ். அதை எப்படி பிளஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான விதங்கள்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இவங்க திங்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் இவங்களால கொடுக்க முடியும். இவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது இருக்காது. இவங்க யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களோட கேரக்டர் அவங்களோட பிஹேவியர் இவங்க கிட்ட டக்குன்னு ஒட்டிக்கும். அதாவது இவங்கள விட கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனோட இருந்தாங்க அப்படின்னா அந்த டாமினேட் பண்ணக்கூடிய பர்சனோட கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் இவங்க கூட அப்படியே ஒட்டிக்கும். எங்கேயும் போய் தனியா அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. கூட யாரையாவது துணைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு இவங்களால கொடுக்க முடியும். இவங்களுக்கு நிறைய மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டுட்டே இருக்கலாம். அடுத்தவங்க யாராவது இவங்க கிட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தை பத்தியோ இல்ல தங்களோட கஷ்டத்தை பத்தியோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா எமோஷனல் ஆகி அழுறதுக்கு கூட சான்ஸ் உண்டு. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை இவங்களால தாங்கிக்க முடியாது. இவங்களுடைய மொத்த பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மைண்ட் தான். மனசு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு எல்லா விஷயமுமே தன்னுடைய மனதின் மூலமா அச்சீவ் பண்ணிப்பாங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொத்தத்தையும் சொதப்பிட்டு நிப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் பலமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் அப்படின்றது வராது. நிறைய விஷயங்களுக்கு அந்த மனதினுடைய சக்தியை உங்களால உபயோகிச்சுக்க முடியும். சந்திரன் சரியா இல்லை அப்படின்னா நிச்சயமா குழப்பம் ஆகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல என்ன ராசிக்கு என்ன கடவுள் யாரை வழிபடணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க இந்த 2/11/2029 இந்த தேதிகளில் பிறந்து உங்களுடைய ராசியோ லக்னமோ கடகமா இருந்தது அப்படின்னா ஸோ அந்த கடவுள் யாரோ அவருடைய வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க. அந்த குழப்பமான மனநிலை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். நன்றி.